இந்த ஒரு வீடியோவில் தனுஷ் படத்தை பற்றின ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ தனுஷ் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா அவரே டேரக்ட் பண்ணி அவரே நடித்து வெளியாகின படம் தான் ராயன். இந்த ஒரு படம் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா அவரோட கரியரில் ஒரு முக்கியமான ஒரு படமாக வந்துட்டு அமைஞ்சிருந்தது. இந்த ஒரு படம் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா 150 கோடி ரூபாய்க்கு மேலே வந்துட்டு வசூல் சாதனை வந்துட்டு பண்ணிருந்துச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கு அப்புறமா மூணாவது படமாக வந்துட்டு நிலவுக்கு இனிமேல் என்னடி கோபம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்துட்டு டேரக்ட் பண்ணி வந்துட்டு அவங்க அக்கா பையனை வந்து ஹீரோவாக வந்துட்டு நடிக்க வச்சுருக்கிறாங்க. இந்த ஒரு படமும் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஹிட்டாக ஆகும். அதாவது கேரளாவில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா பிரேமுல் அப்படின்ற ஒரு படம் வந்துட்டு வந்துச்சு, ஒரு ஃபீல் குட் மூவியாக வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அது மாதிரி ஒரு லவ் ஸ்டோரி பேஸ் பண்ண ஒரு படம் தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் அப்படின்ற ஒரு படமும் வந்துட்டு மிகப்பெரிய ஹிட் அடிக்கும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு திங்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதுக்குண்டான வேலைகளும் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த ஒரு படத்தோட கோல்டன் ஸ்பார் அப்படின்ற ஒரு சாங் வந்துட்டு மிகப்பெரிய ஒரு ட்ரெண்டிங் ஆச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறமா உடனே வந்துட்டு நான் 4வது படத்தை வந்து டேரக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தனுஷ் அவர்கள் வந்துட்டு இப்போ ஒரு படம் வந்து டேரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு படத்துக்கு பேர் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இட்லி கடை அப்படின்றது தான் பேர். ஸோ இந்த ஒரு படம் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபீல் குட் மூவியாக வந்துட்டு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஒரு படத்தோட ஷூட்டிங் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா தேனியில் வந்து நடந்து முடிஞ்சிருச்சு. இந்த படத்தோட ப்ரொமோஷன் வேலைகள்லாம் வந்துட்டு இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா தனுஷ் வந்துட்டு ஒரு நல்ல தோட்டத்தை வந்து நடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரியும், அருண் விஜய் வந்துட்டு ஒரு நெகட்டிவ் கேரக்டர் வந்து நடிச்சிருக்காங்க, அசோக் செல்வன் வந்து இந்த படத்தில் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த படத்தில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா அசோக் செல்வன் வந்துட்டு விலகிட்டு தான் வந்துட்டு சொல்கிறாங்க. மணிரத்னம் படத்தில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா தக் லைஃப் படம் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த படத்தில் துல்கர் சல்மா, ஜெயம் ரவி இவங்க ரெண்டும் நடிக்கிறதா இருந்தது. ஒரு கட்டத்துக்கு அப்புறமா அவங்க நடிக்கலன்னு சொன்னதுக்கப்புறமா அந்த கதாபாத்திரத்தை தூக்கிட்டு உடனே வந்துட்டு வேற ஒரு சில மாற்றங்கள்லாம் செஞ்சுட்டு படத்தை வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணி முடித்தாங்க. ஸோ அதே மாதிரி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்துட்டு அசோக் செல்வன் நடிக்காதனால கதையில் ஒரு சில மாற்றங்கள் வந்துட்டு பண்ணிவிட்டு உடனே வந்துட்டு படத்தை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இட்லி கடை படத்தை வந்துட்டு முடிச்சுட்டாங்களாம். அசோக் செல்வன் வந்து இந்த படத்தில் இல்லை அப்படின்ற மாதிரி தகவல் வந்துகிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவர் நடிக்கக்கூடிய கதாபாத்திரத்தில் வந்துட்டு நம்ம தனுஷே வந்து நடிக்க இருக்கிறதா வந்துட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ இட்லி கடை படம் வந்துட்டு யாரெல்லாம் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க, அதாவது தனுஷ் நடித்து அதுக்கப்புறமா அவரே வந்துட்டு டேரக்ட் பண்ணி ஒரு 4வது படமாக வந்து வரப்போகுது. உங்களோட கருத்துக்கள் எதாவது கமெண்ட்டில் சொல்லுங்கள்.